வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான பிரெட் அல்வா எப்படி வீட்லேயே ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன கடாயை எடுத்திருக்கேன். அதில் தான் எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்துலலாம் கட் பண்ணல. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. அப்புறமா எண்ணெய் வந்து சூடு ஆகாமலும் இருக்கக்கூடாது. கரெக்டான மிதமான சூட்டில் இருக்கணும். இதே போல் எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நம்ம வந்து கருகி போடுற அளவுக்கு விடக்கூடாது. இதே போல் இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா எக்ஸஸ் அதிகமாக இருக்கிற எண்ணெய் வெளியே வந்துடும். இது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பேனில் காய்ச்சி ஆறின பால் 150 ml எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சூடான பிறகு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 150 ml பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறின பால். இப்போது ஏற்கனவே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சூடான பாலில் ப்ரெட்டு அப்படியே ஊறிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணி தனித்தனியாக இது பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், மேஷ் பண்ணி விடலாம். இந்த 150 ml பால் இது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இப்போது இதுக்கு வந்து அரை கப்லேருந்து 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து அரை கப் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை வேணும்னா, நல்லா வாயில் வச்சுனோம் அப்படியே நல்லா இனிப்பாக இருக்கணும்னா நீங்கள் 3/4 கப் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப் தான் சேர்த்துக்கிறேன். அரை கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ தான் இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரையை எப்போ சேர்க்கும்போது இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிட்ட பிறகு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகும் இந்த பிரெட் அல்வா. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எதுக்கு ஆகும்னா அதை ப்ரெட்டை வறுக்கிறதுக்கு தான் ஆகும். மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி. இது 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே செய்து முடிச்சிடலாம். நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதுக்கு நெய் வந்து அதிகம் தேவைப்படாது. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கருகி போயிடும். இப்போது அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே எப்படி பால் கோவா செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் தரேன். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பால்கோவா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கிளறி விடுங்க. ஆமாம், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக. உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ அதெல்லாம் அதிக அளவு, இதுக்கு அளவுலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் தேவைன்னா இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பிரெட் அல்வா ஆறின பிறகும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. நாங்கள் உடனே சாப்பிட்ற போகிறோம். நீங்கள் உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரெட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, ஆனில் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சர்க்கரை
நெய் எல்லாமே அளவோடு இருக்குது. உங்களுக்கு சாதாரணமாக பிரெட் அல்வானா திகட்டாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்திடலாம். உங்களுக்கு பால்கோவா வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து பிரெட்டை வறுக்காமல் எண்ணெயில் வறுக்காமல் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.